ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம செட்டிநாடு ஸ்பெஷல் சுண்டக்காய் பச்சடி செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஃப்ரெஷ்ஷான சுண்டக்காய் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இதை நம்ம க்ளீன் பண்ணி கொண்டு வந்துடலாமா? நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. பாருங்கள், எல்லாமே சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. நம்ம இப்போ அது பக்கத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இதை கட் பண்ணி போட்டுடலாம். இது கருத்துருச்சுன்னா நல்லா இருக்காது, அதனால் நான் இதில் கட் பண்ணி போட்டுடுறேன். இது மாதிரி ரெண்டாக கட் பண்ணி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நாம் இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் ஆயில் போட்டுக்கலாம். பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு. கடுகு போட்டுடலாம், நல்லா பொரியட்டும். கூடவே உளுத்தம்பருப்பும் போட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். இல்லை 10 சின்ன வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது வதங்கும் போதே கருவேப்பிலை போட்டுக்கலாம். வதங்கிருச்சு. இப்போ தக்காளி போட்டுடலாம். இது மீடியம் சைஸ் தக்காளி 2. கொஞ்சமாக சால் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம சுண்டைக்காவை போட்டுடலாம். பாருங்க, கலர் மாறாமல் வெள்ளையாக இருக்குது, நம்ம தண்ணியில் போட்டதுனால. சுண்டைக்காய் பார்த்தீங்கன்னா அனிமிக்காக இருக்கவங்க சாப்பிட்லாம், அண்டு ஹெவி பிளட் ப்ரெஷர் இருக்கவங்க சாப்பிட்லாம், அண்டு மெயினாக சுகர் பேஷண்ட்ஸ் இதை எடுத்துக்கிட்டால் சுகரோட லெவல் கண்ட்ரோல் ஆகும். நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் பிஞ்சு சுண்டைக்காவாக இருந்தால் நல்லது, ஏன்னா வதக்கும் போதே அது வெந்துடும். முத்தல் போட்டோம்னா பச்சடியோட டேஸ்ட்டே மாறிடும். ஒரு 2 மினிட்ஸ் மூடி விட்டுடலாம் சுண்டைக்காய் வேகிறதுக்கு. சிம்மில் வச்சுருங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்த்துடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பருப்பை போட்டுடலாம். பருப்பு முழுசாக வேகாமல் இப்படி வெந்தால் போதும். இதுக்கு நான் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து அதை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், ஜூஸு. அதை ஊற்றிக்கலாம். தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். புளியோட பச்சை வாசனை, மிளகாத்தூள் இதெல்லாம் பச்சை வாசனை போகிறதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் பருப்பு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால சுண்டைக்காய் அந்த கசப்பு எதுவுமே, துவர்ப்பு எதுவுமே இருக்காது. நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். அதுவும் இலை சுண்டைக்காய் வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும். இது இப்போ கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 5 மினிட்ஸ் லிட்டு போட்டு மூடிடலாம். சிம்லேயே வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸாக ரெடி ஆகிடும். அவ்வளோதான், சிம்பிள் ரெசிபி. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இறக்கும்போது ஒரு 4 பூண்டை நான் தட்டி வச்சுருக்கேன், அதை உள்ளே போட்டுடலாம். அவ்வளோதான், கொத்தமல்லி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். முடிஞ்சிருச்சு.
இது பார்த்தீங்கன்னா தோசை, சப்பாத்தி, இட்லி அண்ட் ரைஸ்க்கு செம்ம சூப்பராக இருக்கும். நல்லா திக்காக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.